இந்தியா முழுக்க ஐடி துறையை அதிர வைக்கும் ஒரு நிஜ சம்பவம் இப்போது நடைபெற்று வருது. நம்பவே முடியாத ஒரு முடிவை இந்தியாவின் மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான TCS எடுத்திருக்கு. சாதாரணமாக புதிய பட்டதாரிகள் அதிகமாக சேரும் இந்த நிறுவனம் தான் தற்போது சுமார் 12,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் திட்டத்துடன் திரும்பியிருக்கு. இந்த அறிவிப்பு ஒரே இரவுல ஐடி துறையையே உலுக்கி இருக்கு. இந்த நேரத்தில் இன்டெல் நிறுவனம் 24,000 பேர் மற்றும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் 10,000 பேர் என ஒட்டுமொத்தமா டெக் உலகம் பெரிய அளவில் வேலை நீக்கங்களை சந்திக்குது. இது வேலை தேடிக் கொண்டிருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்தி இருக்கு. ஐடி துறையில் நடந்த மாற்றங்கள் மற்றும் AI தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மனித உழைப்பை மாற்றிக்கொள்ள தொடங்கியிருக்கு. இதன் விளைவாகத்தான் இன்ஃபோசிஸ் ஊதிய உயர்வை தள்ளி வச்சிருக்கு. விப்ரோ, TCS போன்ற நிறுவனங்கள் வருமானத்துல பெரிய சரிவை சந்திச்சிருக்காங்க. உண்மையில TCS போன்ற நிறுவனம் அரசு நிறுவனத்தை போல பாதுகாப்பாக கருதப்பட்டது. ஆனா இப்போ இவ்வளவு பெரிய அளவுல ஊழியர்களை வெளியேற்றது ஒரு பொது உடைமை நிறுவனத்தின் இல்லாத அதிர்ச்சி என்றே கூறலாம். இதற்கு பொருளாதார ரீதியான தாக்கம் அதிகமாகவே இருக்குது. 4வது காலாண்டுல TCS-இன் லாபத்துல 1.7 விழுக்காடு சரிவை கண்டிருக்கு. இன்ஃபோசிஸ் 11 விழுக்காடு லாப இழப்பை அனுபவிச்சிருக்கு. விப்ரோ லாபத்துல சிறிய வளர்ச்சி இருந்தாலும் வருவாயில பெரிய குறைபாட்டவே பெற்றிருக்கு. 15 விழுக்காட்டிற்கு மேலான கிளைண்ட் இழப்பு, 4 விழுக்காட்டிற்கும் குறைவான எதிர்பார்க்கப்படும் வளர்ச்சி என இவை அனைத்தும் எதிர்காலத்துல வேலை இழப்புகளை அதிகரிக்கும் என்பதை மிக தெளிவாக காட்டுது. இப்போது இந்த நிழல் வேலை தேடுகிறவர்கள் மட்டுமல்ல, வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய நிறுவனங்களையும் அச்சுறுத்தி கொண்டு இருக்குது. இது ஒரு சாதாரண மந்தநிலை அல்ல, ஐடி துறையின் அடிப்படை நிலைமையை குறைத்து விட்டது என்பதை உணர்த்தும் குறிகாட்டி என்றே சொல்லலாம்.